गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुत कृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री हरे நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. விஜயநாம சம்வத்சரம் உத்தராயணம். சிசிர ருத்து பங்குனி மாதம் சுக்லபக்ஷம் சதுர்தசி திதி உத்தரா பல்குனி நட்சத்திரம். இப்போ ஏற்பட்ட வசத்தியான இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் 18வது அத்தியாயத்தை அத்தியனம் பண்ண போகிறோம். விஜயநாம சம்வத்சரத்தினுடைய கடைசி நாள் இன்னைக்கு ராத்திரி தான் சங்கரவணம். புது வருஷம் பிறக்கிறது இன்னைக்கு ராத்திரி. அதனால் நாளையிலேருந்து நாளைக்கு தான் விஷுக்கனி, நாளைக்கு தான் புத்தாண்டு. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். அடுத்த வருஷம் அந்த வருஷத்துக்கு பேர் ஜெயநாம சம்வத்சரம் பேர். விஜய ஜெய ரெண்டுக்குமே
விக்டரின்னு அர்த்தம். ஆனால் மீனிங்கில் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. விஜயங்கிறதுக்கும் ஜெயங்கிறதுக்கும் என்ன வித்தியாசங்கிறதுனா பற்றி நிறையா பேர் எழுதியிருக்காள். அந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் உள்ளான டிஃப்ரென்ஸை பற்றி. மகாபாரதத்தில் யுதிஷ்டர் இதை பற்றி விஜய ஜெய இது ரெண்டையும் பற்றி ரொம்ப ஆலோசித்து எழுதினா சொல்கிறாள். விஜயம்ங்கிறது என்னென்னா, ஒரு ராஜா போய் இன்னொரு தேசத்தை ஆக்கிரமித்து அவளோட சண்டை போட்டு அவளை ஜெயிச்சு தன்னுடைய நாடாக ஆக்கிக்கொள்ள வேண்டும்னு நினைக்கும் பொழுது போய் அந்த தேசத்தினுடைய மெட்டீரியல், சொத்து, நிலபலன்கள், எல்லா ஜனங்கள் எல்லாத்தையும் தன் தேசத்து தான் ஆக்கினுட்டா அதுக்கு விஜயம்னு பேர். அதனால தான் திக் விஜயம்னா என்னென்னா, இப்படி ஒவ்வொரு திக்குலேயும் போயிட்டு அங்கே இருக்கிற மாகாணங்கள், பிரதேசங்கள் எல்லாத்தையும் தன்னுடையதாக ஆக்கி கொள்வது விஜயம். அதனால் அது ஒரு தினசான ஜெயம். அதுக்கு சக்ஸஸ்ஸு, விக்டரின்னு சொல்கிறது. அடுத்தாப்பில் ஜெயம்ங்கிறது என்னென்னா, அதில் ஒருத்தர் ஜெயித்தவர் இன்னொருத்தர் தோத்தவர்னு கிடையாது. ஆத்ம ஜெயம் பண்ணுறோம். எப்படின்னா, கெட்ட குணங்களெல்லாம் நீக்கி நல்ல குணங்களை அடைவதற்கே அது ஒரு விதமான சண்டை தான். அந்த சண்டையில் யாரும் தோல்வி கிடையாது. அந்த சண்டையில் அவன் ஜெயித்தவன் க்ஷேமத்தை அடைஞ்சு விடுறான். அது ஜெயம். அப்படி இந்த ஸ்பிரிச்சுவல் விக்டரிங்கிறது ஜெயம், மெட்டீரியல் விக்டரிங்கிறது விஜயம். அப்படி அடுத்த வருஷம் ஜெய சம்வத்சரம். அதில் நம்ம எல்லாரும் ஜெயம் அடைய வேண்டும்னு நினச்சிக்கணும். அதனால தான் மகாபாரதத்துக்கு பேரே ஜெயம்னு பேர். இந்த ஜெயம்ங்கிற வார்த்தைக்கு மகாபாரதம்னு பேர். அப்பேற்பட்ட வசதியான அடுத்த வருஷத்து நாளையிலேருந்து ஆரம்பம். உங்களுக்கெல்லாம் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைய தினம் இந்த 18வது அத்தியாயத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பிருத்து சரித்திரத்தை பார்த்துன்னு வரோம். பிருத்து மகாராஜா கொடிய மகாராஜாவான வேலனுடைய கையிலேருந்து உண்டானவர். சாக்ஷாத் பகவானுடைய அம்சாவதாரம் இந்த பிருத்து மகாராஜா. அவர் பார்த்தார், வேணன் ரொம்ப கொடிய ராஜாவாக இருந்த பொழுது என்வாயரன்மெண்டெல்லாம் கெட்டு போய் ஒன்றுமே பூமியே நல்லா விளைய மாட்டேன்னு கொடுத்து, பூமி தங்கிட்ட இருக்கிற எல்லா பொருள்களையும் எக்கி வச்சுன்னு கொடுத்து, அதனால் ஒன்றும் சரியாக செழிப்பாக ஒன்றும் வளரலை. அப்போ ராஜாவுக்கு கோபம் தான். கோபம் இந்த பூமியை சிக்ஷிக்கணுங்கிறதுக்காக வில்லையும் அம்பையும் எடுத்துருந்து சண்டை போடுறதுக்காக போய் இந்த பூமியே நான் ஒரு அடி அடிச்சு விட்றேன்ட்டு போனான். அப்போ பூமி தேவி என்ன பண்ணாள், பசுரூபம் எடுத்துன்னு ஓட ஆரம்பித்தாள். இவன் துரத்தின்னு போனான். அதெல்லாம் போன அத்தியாயத்தில் பார்த்தோம். அப்பொழுது பூமி தேவி இந்த மகாராஜாவான பிருத்துவுக்கு நமஸ்காரம் பண்ணி, அப்பா நீ என்னை போய் வதம் பண்ணலாமா, உனக்கு புரிகிறது என்ன அபிலாஷைங்கிறது புரிஞ்சுது, ஜனங்கள்லாம் க்ஷேமமாக இருக்கணும், அதனால் மறுபடியும் பூமி நல்ல செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதாக நினச்சிட்டு தான் என்னை அடிக்கணும்னு வரே. நீ பக்தாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறவன், உன்னுடைய பக்தாளுக்கெல்லாம் நான் நமஸ்காரம் பண்ணுறேன். அதனால் என்ன நீ ஒன்றும் அடிக்க தேவையில்லை. நான் பசு ரூபத்தில் இப்போ இருக்கேன். உனக்கு வேணுங்கிற எல்லா பதார்த்தங்களும் எங்கிட்டேருந்து கறந்து எடுத்துடலாம். ஆனால் ஒரு மாடானது அதை கறந்து எடுக்கணும்னா முதல்ல கன்றுக்குட்டி ரூபத்தில் ஒரு கன்றுக்குட்டி இருந்து அதனுடைய பாலை கொஞ்சம் குடிக்கணும். அப்போ தான் அந்த பசுமாடு எக்கி வச்சுருந்த பாலெல்லாம் கொடுக்கும். அப்புறம் அதை கறந்து எடுத்துக்கலாம். அப்படி நீ என்னென்ன பதார்த்தங்கள் வேணுமோ அதுக்கெல்லாம் ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி அதனால் என்ன எங்கிட்ட அந்த கன்றுக்குட்டி ஊட்டணும். அதன் பிறகு யாரான ஒருவனை ஏதான ஒரு கறந்த பாத்திரத்தை வச்சுண்டு அப்படி பல பதார்த்தங்களை பல விஷயங்களெல்லாம் நீ கறந்து எடுத்துக்கலாம் என்பதாக சொன்னால், அதன் பேரில் மகாராஜா பிருத்து சக்கரவர்த்தி இந்த 18வது அத்தியாயத்தில் எப்படி பூமிக்கு பல விஷயங்களெல்லாம் கறந்து எடுத்துட்டாருங்கிறத சொல்கிறாள். அதை இன்றைக்கி நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். நல்லா வசதியான இன்னைக்கு. ஸ்ரீ ஹரயே நமஹா. வழக்கம் போல் ஸ்ரீதர சுவாமிகள் அவருடைய வியாக்கியானத்தில் இந்த 18வது அத்தியாயத்தினுடைய சம்மரி சொல்கிறாள். அஷ்டாதசே மஹி வாக்கியாத் வத்சபாத்ராதிபேததः பிருத்வாதிபிஸ்து சா துக்தா ஸ்வம் ஸ்வம் துக்தமிதீரியதே. பூமி சொன்னபடிக்கு கறக்கிற பாத்திரத்தை உண்டாக்கிண்டு பிருத்து முதலான எல்லாரும் பூமிக்கிட்ட போய் அவளுக்கு என்ன வேணுமோ அந்த பாலை கறந்து எடுத்துட்டாள்னு இந்த 18வது அத்தியாயத்தில் சொல்லப்படுறதுன்னு சம்மரி சொன்னாள் ஸ்ரீதரர். அஷ்டாதசே மஹி வாக்கியாத் வத்சபாத்ராதிபேததா
பிருத்வாதிபிஸ்து சா துக்தா ஸ்வம் ஸ்வம் துக்தம் இதீரியதே. ஸ்ரீஹரயே நமः. இப்பொழுது இந்த 18வது அத்தியாயத்தில் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரயே நமः. अथ श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे पृथिवी दोहवर्णनं नाम 18 श्रीहरे नमः. मैत्रेय उवाच इत्थं पृथुम् अभिष्टूय रुषा प्रस्फुरिताधरं पुनराहावनिर्भीता संस्तभ्यात्मानमात्मना. மைத்ரேயர் விதுரருக்கு கதை சொல்லின்றவர் சொன்னாள், ரொம்ப பயந்து போன பூமி, அந்த பூமியை துரத்தின்னு அந்த பிருத்துவை பார்த்துவிட்டு, அந்த பிருத்து எப்படி இருக்கான், அவன் கோபத்தினால அவனுடைய உதடுகளெல்லாம் துடிச்சுட்டு இருந்தது. அப்பேற்பட்ட அந்த பிருத்து மகாராஜாவை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணாள். ரொம்பவும் அடக்கிண்டு, தன்னுடைய மனசை அடக்கிண்டு இந்த பூமி தேவி பிருத்து மகாராஜாவை ஸ்தோத்திரம் பண்ணாள். சந்நியச்சாமி போமன்யும் நிபோதஸ்ராவிதம் ச மே சர்வதः சாரமாதத்தே யதா மதுகரோ புதः. ஹே ராஜன்னு, நீங்கள் உங்கள் கோபத்தை அடக்கிக்கணும். எனக்கு ரொம்ப பயம் உண்டாகாதபடி நீங்கள் அடக்கி இருக்கணும், உங்களுடைய கோபத்தை அடக்கணும். நான் உங்ககிட்ட ரொம்ப இறங்கி ஒரு விஞ்ஞாபனம் பண்ண போகிறேன், அதை நீங்கள் மனசில் வாங்கிக்கணும். ரொம்ப கெட்டிக்காரான வித்வான் சாரத்தை கிரகிக்கிறது அவனுடைய வழக்கம். எப்படி ஒரு தேனீயானது ஒரு மலருக்கு மலர் தாண்டி தாண்டி போய் அதுக்கு வேணுங்கிறத போய் அது கிரகிக்குமோ, அப்படி நல்ல வித்வான் எல்லார்ட்டேருந்தும் நல்ல சாரமான விஷயத்தை கிரகிக்கிறது வழக்கம். அப்படி நீங்களும் நான் சொல்லும் விஷயத்தை நீங்கள் கிரகிச்சுக்கணும். நாள் சந்நியச்சாமி போமன்யும் நிபோதஸ்ராவிதஞ்ச மே சர்வதः சாரமாதத்தே யதா மதுகரோ புதः. அஸ்மின் லோகேதவா முஷ்மின் முனிபிः தத்வதர்ஷிபிः திருஷ்டா யோகாः பிரயுக்தாஸ்ச பும்சாம் ஸ்ரேயஸ் பிரசித்தயே. இந்த லோகத்தில் எல்லா ஜீவன்களும் அவளுக்கு புருஷார்த்தங்கள் 4 புருஷார்த்தங்கள் இருக்குது. அப்படி இந்த புருஷார்த்தங்கள் வேணும், அவளுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக அவள்லாம் பூமியில் கிருஷி பண்ணி, பூமியை உழுது செப்பனிட்டு அதில் நட்டு பயிர் பண்ணி, அதே மாதிரி பல காரியங்கள் பண்ணி புருஷார்த்தங்கள் தங்களுக்கு வேண்டிய இந்த லோகத்தில் புருஷார்த்தங்கள் என்ன வேணுமோ அதெல்லாம் சித்திக்கணுங்கிறதுக்காக காரியங்கள் பண்ணுறாள். அதே மாதிரி பரலோகத்தில் தங்களுக்கு வேணுங்கிறதுக்காக அக்னிஹோத்திராதி விஷயங்களெல்லாம் வேதத்தில் சொன்ன கர்மங்களெல்லாம் நல்ல மகான்கள் பண்ணுறாள். இப்படி தான் ரிஷிகளெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காள், இப்படி பண்ணணும்னுட்டு சொன்னாள். அஸ்மின் லோகே தவா முஷ்மின் முனிபிஸ்தத்வதர்ஷிபிः திருஷ்டா யோகாः பிரயுக்தாஸ்ச பும்சாம் ஸ்ரேயः பிரசித்தயே. மனிதர்களுக்கு ஜீவராசிகளுக்கு ஸ்ரேயஸ் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ரிஷிகள் அப்படியெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காள். தானாதிஷ்டதி யஸ் சம்யக் உபாயான் பூர்வதர்ஷிதான் அவரஸ்ரத்தயோபேத உபேயான் விந்ததேஞ்சசா. அந்த ரிஷிகள் மகான்கள், நமக்கு முன்னாடி வந்த மகான்கள்னா எப்படி எழுதி வச்சு பல உபாயங்களெல்லாம் நமக்கு காமிச்சுட்டு போயிருக்காள். பின்னாடி வரப்போகிற மனுஷியாள்னா நல்ல ஸ்ரத்தையோடு அதெல்லாம் அனுஷ்டிச்சுண்டு அதனால் ஸ்ரேயஸை அடைய வேணும் என்பதற்காக எழுதி சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காள். நாள் தானநாத்ருத்யயோ வித்வான் அர்த்தானாரபதே ஸ்வயம் தஸ்ய வியபிசரந்த்யர்த்தா ஆரப்தாஷ்ச புனః புனः. எந்த ஜீவராசிகள், எந்த மனுஷன் அப்படி ரிஷிகளெல்லாம் சொல்லி கொடுத்துருந்த விஷயங்களை விட்டுவிட்டு அலட்சியம் பண்ணிவிட்டு தாங்கள் எத்தனை கெட்டிக்காராக இருந்தாலும்
தாங்கள்லாம் ரொம்ப கெட்டிக்காராளானால புது புதுசா காரியங்களை தான் நான் ஆரம்பிப்பேங்கிறதா செஞ்சுட்டு இருந்தா அவள் ஆரம்பித்த காரியங்கள் எல்லாம் அவளுக்கு பயன் தராது. அதனால பழசாக இருந்தாலும் கூட நம்ம ரிஷிகள் மூதாதையர் முன்னாடி நமக்கு வந்தவாள், அவள் அனுகிரகத்தோடு கூட சொன்ன விஷயங்களை அனுசரித்து நம்ம கடைபிடிக்க வேண்டும் என்பதாக சொன்னாள். புரா சிருஷ்டா ஹ்யோஷதயோ பிரம்மணாயா விஷாம்பதே புஜ்யமானா மயா திருஷ்டா அசத்பிஹி அதிருதம் ரதைஹி. ஹே ராஜன், பிரம்மா இது ஜீவராசிகளெல்லாம் சிருஷ்டி பண்ணவர், பல ஓஷதிகளெல்லாம் சிருஷ்டி பண்ணி இந்த பூலோகத்தில் வச்சுட்டு போயிருக்காள், அதனுடைய சீடெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காள். என்ன காரணம்னா தான் படைத்த ஜீவராசிகள்னால் அதெல்லாம் யதேஷ்டமாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் இந்த வேணன்கிற கொடிய மகாராஜா வந்தபோது துஷ்டாலெல்லாம் நிறையா பூமியில் வர்த்திச்சுட்டுவாள். அவள் இந்த எந்த விஷயங்களெல்லாம் நல்ல ஜனங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டனவோ அதையெல்லாம் அங்கே அவள்லாம் அனுபவித்தாள். அதனால் நான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் எக்கி வச்சுன்னுட்டேன்னாள். அந்த அசத்துகளெல்லாம் இதெல்லாம் போகிக்கிறாளேன்னுட்டு சொன்னாள். புரா சிருஷ்டா ஹ்யோஷதயோ பிரம்மணாயா விஷாம்பதே புஜ்யமானா மயா திருஷ்டா அசத்பிஹி அதிருதம் ரதைஹி அபாலிதானாத்ருதா ச பவத்பிர்லோகபாலகைஹி சோரீபூதேத லோகேஹம் யஜ்ஞார்த்தே அக்ரசமோஷதீஹி. எந்த நல்ல விஷயங்கள் ஓஷதிகள் எல்லாம் இந்த லோகத்தில் பிரம்மாவனால் படைக்கப்பட்டனவோ அதெல்லாம் நல்ல யஜ்ஞங்கள், நல்ல மகான் சாதுக்கள்லாம் யஜ்ஞம் பண்ணுவாள், அதுக்கெல்லாம் உபயோகமாக இருக்கணுங்கிறதுக்காக எல்லாம் வச்சுட்டு போயிருக்காள் பிரம்மா. அதை என்ன பண்ணாள், இந்த லோகபாலாலெல்லாம் வேணன்கிற கொடிய ராஜா இருந்தபோது ஒத்துரும் இந்த பூமியை ரட்சிக்க வரல, நல்லவர்களை ரட்சிக்க வரல. அப்போது அசத்துக்கள் எல்லாம் இந்த பூமியை திருடினாள். பூமியிலேருந்து திருடி அவளுக்காக என்னென்ன யஜ்ஞங்களுக்காக வேண்டிய ஓஷதிகளெல்லாம் அவள் எடுத்துன்னு போயிட்டாள். அந்த திருடாள்னா இப்படி யஜ்ஞ சித்திக்காக ஏற்பட்ட ஓஷதிகளை எடுத்துன்னு விட்டாளேன்ட்டு நான் என்ன பண்ணினேன், அவளுக்கு அது கிடைக்கப்படாதுங்கிறதுக்காக நான் அதை எல்லாத்தையும் முழுங்கிவிட்டேன்னாள். அதனால நான் அதெல்லாம் வெளியில் விடாமல் எல்லாத்தையும் மறைச்சி வச்சுன்னுட்டேன் பூமிக்குள்ளே அப்படின்னாள் பூமி தேவி. அதனால்தான் உனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னாள். அபாலிதான் ஆத்ருதாச்ச பவத்பிஹி லோகபாலகைஹி சோரீபூதேத லோகேஹம் யஜ்ஞார்த்தே அக்ரசமோஷதீஹி நூனம் தாவீருதக்ஷீணா மயி காலேன பூயசா தத்ர யோகேன திருஷ்டேன பவானாதாத்துமர்ஹதி. இந்த ஓஷதிகளெல்லாம் நான் எக்கி வச்சுன்னுட்டேன், ஒருத்தருக்கும் கிடைக்கல. அதனால்தான் உனக்கு கோபம் வந்து நீ என்னை விரட்டுறேன்னாள். அந்த ஓஷதிகள் ரொம்ப காலம் மறைஞ்சு போயிடுது பூமிக்குள்ளே. பல விஷயங்களெல்லாம் எதெல்லாம் ஜனங்களுக்கு புருஷார்த்தத்துக்கு வேணுமோ அதெல்லாம் இப்போ கிடைக்காம மறைஞ்சு போயிடுது. அதுக்கு காரணம் இதுதான். ஆனால் நமக்கு மூதாதையர்கள்லாம் ரிஷிகளெல்லாம் எப்படி சொல்லியிருக்காளோ அதை உபயோகம் பண்ணி அந்த உபாயத்தினால நான் எக்கி வச்சிருந்த பதார்த்தங்கள் எல்லாத்தையும் நீ திருப்பி வெளியில் கொண்டு வர முடியும். சும்மா வில்லாலையும் அம்பாலையும் என்னை அடித்து ஹிம்சிச்சதுனால இல்லை, வேற மார்க்கம் இருக்கு, நான் சொல்லித்தரேன்னாள். வத்சம் கல்பயமே வீரே ஏநாகம் வத்சலாதவ தோக்ஷே க்ஷீரமயான் காமான் அனுரூபம் சதோகனம். நீ என்ன பண்ணணும், கெட்டிக்காரனாக எப்படி ஒரு பசுமாட்டுக்கு ரொம்ப வாத்சல்யம் எதுக்கிட்டேன்னா அதுடைய கண்ணூட்டிக்கிட்ட தான். அந்த கண்ணூட்டி வந்து ஊட்டித்துனா உடனே பசுமாடு கடகடன்னு பாலை சுரக்க ஆரம்பிக்கும். அப்பொழுது பாலை எல்லாரும் கறந்து எடுத்துப்பாள். அப்படி பூமியான நான் இப்போ கோரூபத்தில் இருந்துருக்கேன். எங்கிட்ட உனக்கு வேண்டிய லோகத்துக்கு வேண்டிய எல்லா பதார்த்தங்களும் எங்கிட்ட எக்கி வச்சுருக்கேன். அதை மறுபடியும் என்னால் சுரக்க முடியும்னா, அதனால் நீங்கள்லாம் எடுத்து அதை கறந்து எடுத்துக்க முடியும்னா என்ன பண்ணணும், அதுக்கு பலவிதமான கன்று குட்டிகளை நீ உண்டாக்கி என்னென்ன விஷயங்கள் வேணும்னா இன்னென்ன விஷயத்துக்கு இன்னென்ன கண்ணூட்டின்னு வச்சுண்டு அதுக்கு தகுந்த பாத்திரத்தையும் ஏற்படுத்தி அங்கிட்டேருந்து கறந்து நீ எடுத்துக்கலாம்னாள்.
வத்சம் கல்பயமே வீர ஏனாகம் வத்சலாதவ தோக்ஷ்யே க்ஷீரமயான் காமான் அனுரூபம் ச தோகனம் தோக்தாரம் ச மகாபாஹோ பூதானாம் பூதபாவன அன்னமீப்சிதமூர்ஜஸ்வத் பகவான் வாஞ்சதே யதி. ஹே ராஜன், ஹே பூதபாவனா, நீ ஜனங்களெல்லாம் ரட்சிக்கிற ராஜா, நீ பிராணிகளுக்கெல்லாம் நீ எது தேவையோ அதெல்லாம் மறுபடியும் எடுத்து தர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட நீ வந்திருக்கே. அந்த அவளுக்கு என்ன அன்னம் வேணுமோ அதை எடுத்து தரணும்னு நீ விரும்புகிற. அப்போ நீ என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த கண்ணுக்குட்டியாக உண்டாக்கிட்டு நீ எங்கிட்டேருந்து கறந்து எடுத்துக்கணும்னாள். சமாம் ச குருமாம் ராஜன் தேவவிருஷ்டம் யதாபயः அபர்த்தாவபி பத்ரந்தே உபாவர்த்தேத மே விபோ. ஹே ராஜன், தேவேந்திரன் முதலான தேவதைகள்னால பொழியப்பட்ட ஜலமானது, வர்ஷிக்கப்பட்ட ஜலமானது வருஷ ருத்து இல்லாத காலத்தில் கூட எங்கிட்ட நான் தேக்கி வச்சுடுவேன். ஏன்னா வருஷா காலத்தில் மழை கொட்டும். பாம்பேயில் பார்த்தா 2 மாதம் ஒரேடியாக கொட்டுன்னு கொட்டிவிடும். அதுக்கப்புறம் மழையே இருக்காது. ஆனால் மழையே இல்லாட்டாக்குள்ள பூமியில் அந்த அடித்த மழை இந்த 2 மாதம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த சமயத்தில் மழை கொட்டும். அந்த சமயத்தில் மான்சூனில் எல்லா விதமான லேக்ஸ், விஹார் லேக்கு பேர்பட்ட லேக்கெல்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் ஃபில் ஆகி அப்படியே பூமிக்குள்ளே அண்டர் கிரவுண்டில் வாட்டரில் வச்சுட்டு இருப்பேன். அப்படி மழை இல்லாத காலத்தில் கூட என்னை விட்டு ஓடாமல் இருக்கும். அப்படி இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த பூமியை நீ சமமாக மேடு பள்ளம் இல்லாததாக செய்யணும். ஏன்னா ஒரேடியாக மேடாக இருந்ததுன்னா இந்த பெஞ்ச மழை அந்த மேட்லேருந்து ஓடி போய் சமுத்திரத்தில் போய் சேர்ந்துடும். அப்போ பூமியில் தங்காது. அதனால இந்த பூமியை நீ சமமாக முதல்ல பண்ணணும் நாள். அப்படி பண்ணால் உனக்கு க்ஷேமம், பிரஜைகளுக்கு க்ஷேமம் நாள். சமாம் ச குருமாம் ராஜன் தேவவிருட்டம் யதாபயः அபர்த்தாவபி பத்ரம் தே உபாவர்த்தேத மே விபோ. இதெல்லாம் ரொம்ப விஷய வாக்கியம் உள்ள இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு சொசைட்டியில் மேடு பள்ளம் இது 2 இருக்கணும். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தால் தான் எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகும். 2 எலக்ட்ரோடு இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு. அது 2மே ஒரே பொட்டென்ஷியலில் இருந்ததுன்னா அது 2ஐயும் வயர்னால் சேர்த்தோம்னா ஒரு பல்பை வச்சோம்னா எரியாது பல்பு. ஏன்னா கரண்ட்டு ஃப்ளோ ஆகாது. கரண்ட்டு ஃப்ளோ ஆகணும்னா மேலுன்னு ஒன்று இருக்கணும், கீழ்னு ஒன்று இருக்கணும். எஜமானன் ஒருத்தர் இருப்பன், அவன் சம்பளம் தருவன். கீழே வேலை செய்கிறவன் அதை வேலை செஞ்சு சம்பளத்தை வாங்கிறதுக்காக வேலை செய்வான். அப்போ மணி வில் ஃப்ளோ, வெலாசிட்டி ஆஃப் மணின்னு சொல்கிறோம்ல எக்கனாமிக்ஸில். அப்படி வெலாசிட்டி ஆஃப் மணின்னா என்ன, மணி ஃப்ளோ பண்ணணும். டைனமிக் சிஸ்டம், டைனமிக் எக்கனாமிக் சிஸ்டத்தில் அதுக்கு மேலேன்னு ஒன்று இருக்கணும், கீழேன்னு ஒன்று இருக்கணும். எல்லாரையும் ஒன்றா பண்ணிவிட்றேன்னு ஆரம்பித்தா நடக்காது. அதே சமயத்தில் ஒரே தாரதமியம், ஒரேடியாக மேலேயும் கீழேயுமா இருந்து கொடுத்தோம்னாக்க ஒரு சொசைட்டியில் எல்லா 99% ஆஃப் சொத்தும் 2 பேர்கிட்ட இருக்குது. 2 பெரிய மல்டி ட்ரில்லியனர் இருக்கான் லோகத்தில். ஒரு 10-15 பேர் எல்லாரும் ட்ரில்லியனர். இப்போ பில்லியனர் சொல்கிற மாதிரி அவள்லாம் ட்ரில்லியனர், அதுக்கு மேலே இருக்கப்பட்டவா. பாக்கி எல்லாரும் நிரக்ஷர குஷி, ஒன்றுமே இல்லை, மகா ஏழ்னாக்க. அப்பவும் எக்கானமி ஒன்றும் விருத்திக்காது. ஒன்றும் ஒருத்தரும் வாங்க மாட்டாள். அவன் கடையில் பண்ணி எல்லாம் வச்சுருப்பேன் ஜுவல்லரி ஷாப்பில். எல்லார்ட்டையும் பைசா இல்லைன்னா என்னத்தை போய் வாங்கிறது, ஒன்றும் வாங்க மாட்டாள். அதனால் கொஞ்சம் மேடு பள்ளத்தை சமானம் பண்ணணும். அதுதான் இந்த சோஷலிசம்ங்கிறமே அதில் பண்ணுறாள். அதனால் எல்லாமே ஒரு பேலன்ஸில் பண்ணியாகணும். அதுதான் இங்கே சொல்கிறாள், ராஜா இது ரொம்ப தாரதமியம் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரேடியாக இமாலய மலை மாதிரி ஒரு மேடு இருக்குது, ஒரே அதில் பாதாளம் இருக்குன்னா நடுப்புற ஒன்றுமே பிளெயின்ஸே இல்லைன்னாக்க. அப்போ பிளெயின்ஸே இல்லைன்னா ஒன்றுமே நட்டு நட முடியும். இண்டோ கேஞ்சட்டிக் பிளெயின்ஸ்னு சொல்கிறோம். அப்படி சமானமான தரை இருந்தால் தான் மலையிலேருந்து தண்ணி அப்படியே கீழே வந்து அப்படியே பிளெயின்ஸ் மூலமாக போய் கடைசியில் சமுத்திரத்தில் போய் விழும். அப்போ அந்த ஜலத்தை உபயோகம் பண்ணி ஜனங்கள்லாம் பயிர் பண்ணிப்பாள். அப்படி சொசைட்டி இருக்கணுங்கிறதாக உத்பிரேக்ஷைங்க. சமாம் ச குருமாம் ராஜன்
தேவவிருஷ்டம் யதாபயः அபர்த்தாவபி பத்ரந்தே உபாவர்த்தேதமே விபோ. அப்படி ராஜாவை பார்த்து கேட்டாள், முதல்ல நீ பூமியே சமானம் பண்ணு. இது மேடும் பள்ளமா ரொம்ப ஜாஸ்தியாகிடுத்து. இந்த இடத்துல மறுபடியும் கிருஷி பண்ணி ஜனங்களுக்கு க்ஷேமத்தை அடைய வேண்டும் இந்த எண்ணம் இருந்ததுன்னா அதை முதல்ல பண்ணுனாள் இந்த 11ஆம் ஸ்லோகத்தில். இப்பொழுது இந்த 11 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே அஷ்டாதசோऽध्यायः. மைத்ரேய உவாச்ச மைத்ரேய உவாச்ச மைத்ரேய உவாச்ச இத்தம் ப்ருதுமபிட்டூய இத்தம் ப்ருதுமபிட்டூய இத்தம் ப்ருதுமபிட்டூய ருஷா பிரஸ்ஃபுரிதாதரம் ருஷா பிரஸ்ஃபுரிதாதரம் ருஷா பிரஸ்ஃபுரிதாதரம் புனராகாவனிர்பீதா 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 संस्तभ्यात्मानमात्मना 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 सन्नियच्चाभिभोमन्युं 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 निबोधश्रावितं च मे निबोधश्रावितं च मे निबोधश्रावितं च मे सर्वतः सारमादत्ते सर्वतः सारमादत्ते सर्वतः सारमादत्ते यथा मधुकरो बुधः यथा मधुकरो बुधः यथा मधुकरो बुधः अस्मिन् लोके अथवा मुष्मिन् अस्मिन् लोके अथवा मुष्मिन् अस्मिन् लोके अथवा मुष्मिन् मुनिभिस्तत्त्वदर्शिभिः 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 दृष्टायोगाः प्रयुक्ताश्च दृष्टायोगाः प्रयुक्ताश्च दृष्टायोगाः प्रयुक्ताश्च पुंसां श्रेयः प्रसिद्धये पुंसां श्रेयः प्रसिद्धये पुंसां श्रेयः प्रसिद्धये तानातिष्ठति यः सम्यक् तानातिष्ठति यः सम्यक् तानातिष्ठति यः सम्यक् उपायान् पूर्वदर्शितान् उपायान् पूर्वदर्शितान् उपायान् पूर्वदर्शितान् अवरश्रद्धयोपेत 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 उपेयान् विन्दतेञ्जसा उपेयान् विन्दतेञ्जसा उपेयान् विन्दतेञ्जसा ताननादृत्ययो विद्वान् ताननादृत्ययो विद्वान् ताननादृत्ययो विद्वान् अर्थानारभते स्वयम् अर्थानारभते स्वयम् अर्थानारभते स्वयम् तस्य व्यभिचरन्त्यर्था तस्य व्यभिचरन्त्यर्था तस्य व्यभिचरन्त्यर्था आरब्धाश्च पुनः पुनः आरब्धाश्च पुनः पुनः आरब्धाश्च पुनः पुनः पुरा सृष्टा ह्योषधयः पुरा सृष्टा ह्योषधयः पुरा सृष्टा ह्योषधयः ब्रह्मणा या विशाम्पते ब्रह्मणा या विशाम्पते ब्रह्मणा या विशाम्पते भुज्यमाना मया दृष्टा
भुज्यमाना मया दृष्टा भुज्यमाना मया दृष्टा असद्भिः अधृतं व्रतैः असद्भिः अधृतं व्रतैः असद्भिरधृतं व्रतैः अपालितान् आधृता च अपालितानाधृता च अपालितानाधृता च भवद्भिः लोकपालकैः भवद्भिर्लोकपालकैः भवद्भिर्लोकपालकैः चोरीभूतेऽथ लोकेऽहम् चोरीभूतेऽथ लोकेऽहम् चोरीभूतेऽथ लोकेऽहम् यज्ञार्थेऽग्रसमोषधीः यज्ञार्थेऽग्रसमोषधीः यज्ञार्थे अग्रसमोषधीः नूनं ता वीरुधक्षीणा नूनं ता वीरुधक्षीणा नूनं ता वीरुधक्षीणा मयि कालेन भूयसा मयि कालेन भूयसा मयि कालेन भूयसा तत्र योगेन दृष्टेन तत्र योगेन दृष्टेन तत्र योगेन दृष्टेन भवानादातुमर्हति 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 वत्सं कल्पय मे वीर वत्सं कल्पय मे वीर वत्सं कल्पय मे वीर येनाहं वत्सला तव येनाहं वत्सला तव येनाहं वत्सला तव धोक्ष्ये क्षीरमयान् कामान् धोक्ष्ये क्षीरमयान् कामान् धोक्ष्ये क्षीरमयान् कामान् अनुरूपं च दोहनम् अनुरूपं च दोहनम् अनुरूपं च दोहनम् दोग्धारं च महाबाहो दोग्धारं च महाबाहो दोग्धारं च महाबाहो भूतानां भूतभावन भूतानां भूतभावन भूतानां भूतभावन अन्नमीप्सितमूर्जस्वत् 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 भगवान् वाञ्छते यदि भगवान् वाञ्छते यदि भगवान् वाञ्छते यदि समां च कुरु मां राजन् समां च कुरु मां राजन् समां च कुरु मां राजन् देववृष्टं यथा पयः देववृष्टं यथा पयः देववृष्टं यथा पयः अपर्तावपि भद्रन्ते अपर्तावपि भद्रन्ते अपर्तावपि भद्रन्ते उपावर्तेत मे विभो उपावर्तेत मे विभो उपावर्तेत मे विभो ஸ்ரீ ஹரே நமஹ. இந்த பூமி இவ்வாறாக ராஜாவுக்கு உபதேசம் பண்ணோடனே ராஜாவுக்கு சரியாப்பட்டது. அதனால் அந்த பூமியை வதம் பண்ணாமல் அந்த பசுமாடு ரூபமாக எடுத்துட்டு இருந்த பூமியிட்டேருந்து எல்லாத்தையும் கறந்து எடுக்கணுங்கிற எண்ணத்தோடு கூட அவள் சொன்ன உபாயப்படி ஜீவராசிகள் தேவதைகள் எல்லா விஷயங்கள்டேருந்தும் ஒவ்வொரு ரெப்ரசன்டேட்டிவை கண்ணுக்குட்டியாக பண்ணினான். பண்ணி அந்த பூமி தேவியை ஊட்டச் செய்து அவளை பால் சுரக்கச் செய்து எந்தெந்த ஜீவராசிகளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கன்றுக்குட்டியாக போய் அந்த பூமி தேவியை பசுரூபமாக இருக்கப்பட்ட பூமி தேவியை குடிச்சதோ அந்தந்த
பதார்த்தங்கள் வரும்படியாக செய்தாள். அதுதான் இப்போ இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். இதி பிரியம் ஹிதம் வாக்கியம் புவ ஆதாய பூபதி வத்சம் கிருத்வா மனும் பாணோ அதுகத் சகலௌஷதீஹி. ராஜாவான பிருத்து சக்கரவர்த்தி ரொம்பவும் ஹிதமாகவும் ரொம்ப பிரியத்தோடு கூடியும் இந்த பூமி சொன்ன வார்த்தைகளை கேட்டு உடனே சுவாயம்புவ மனுவை வத்சமாக கண்ணுக்குட்டியாக பண்ணிண்டு பூமி கிட்ட இருக்கப்பட்ட எல்லா ஓஷதிகளையும் கறந்து எடுத்திருந்தாள்னு சொன்னாள். வத்சம் கிருத்வா மனும் பாணோ அதுகத் சகல உஷதீஹி. சுவாயம்புவ மனுவை கன்றுக்குட்டியாக வச்சுண்டு ஊட்டச் செய்து கறந்து எடுத்திருந்தாள். ததா பரேச்ச சர்வத்ர சாரமாதததே புதாக ததோன்யேச்ச யதா காமம் துதுஹு பிருதுபாவிதாம். சுவாயம்புவ மனுவை கண்ணுக்குட்டியாக வச்சு கறந்து எடுத்துனான் எல்லா ஓஷதிகளையும். அதே மாதிரி பாக்கி தேவதைகளும் கண்ணுக்குட்டி ரூபமாக எடுத்துட்டு அவளுக்கு வேண்டிய சாரமான விஷயங்களெல்லாம் பூமிக்கிட்டேருந்து கறந்து எடுத்துட்டாள்னு சொன்னாள். ரிஷிகள் அதே மாதிரி பிருத்துவினால் ஆளப்பட்ட பூமியிலிருந்து அவாளுக்கு வேண்டிய இஷ்டத்துக்கு தக்க என்னென்ன பொருள்கள் வேணுமோ அதெல்லாம் கறந்து எடுத்துட்டாளாம். அதை சொல்கிற போகிறாள், லிஸ்ட்டு கொடுக்க போகிறாள். ரிஷயோ துதுகுர் தேவீம் இந்திரியேஷ்வத சத்தமா வத்சம் ப்ரஹஸ்பதிம் கிருத்வா பயச்சந்தோமயம் சுச்சி. ரிஷிகளெல்லாம் என்ன பண்ணாள்? ப்ரஹஸ்பதி பகவானை கண்ணுக்குட்டியாக பண்ணி அவரை ஊட்டச் செய்து பூமிக்கிட்டேந்து கறந்து எடுத்துட்டாள். என்னது? அவளுடைய மனசு, காதால் கேட்கும் சிரவணம், இதெல்லாம் பாத்திரமாக வச்சுட்டு வேதமயமான பாலை பூமிகிட்டேருந்து கறந்துட்டாளாம். நாலெட்ஜை கறந்துட்டாள்னு அர்த்தம். ரிஷயோ துதுஹுர் தேவீம் இந்திரியேஷ்வத சத்தமா வத்சம் ப்ரஹஸ்பதிம் கிருத்வா பயச்சந்தோமயம் சுச்சி கிருத்வா வத்சம் சுரகணாஹ இந்திரம் சோமம் அதூதுஹன் ஹிரண்மயேன பாத்ரேண வீரியமோஜோ பலம் பயஹ. தேவதைகள்லாம் என்ன பண்ணாள்னாள்? தேவேந்திரனை கண்ணுக்குட்டியாக பண்ணி அவனை ஊட்டச் செய்து தங்கமயமான ஒரு பாத்திரத்தில் சோமங்கிறதான அமிர்தம், அவளுக்கு வேண்டிய வீரியம், மனசக்தி, ஓஜஸ்னா இந்திரிய சக்தி, பலம், தேகசக்தி, இப்படி எல்லா விதமான சக்திகளும் அவளுக்கு தேவைப்பட்டன. அதெல்லாம் பால் ரூபமாக கறந்து எடுத்துட்டாளாம். ஹிரண்மயேன பாத்ரேண வீரியம் ஓஜோ பலம் பயஹ. இப்படி வீரியம், ஓஜஸ், பலம் இதெல்லாம் கறந்து எடுத்துட்டாள் தேவதைகள்லாம். தைஹிதேயா தானவா வத்சம் பிரக்லாதமசுரர்ஷபம் விதாய அதூதுஹத் க்ஷீரம் அயப்பாத்ரே சுராசவம். எப்படி தேவதைகள் கறந்து எடுத்துட்டாளோ அதே மாதிரி அசுராலெல்லாம் என்ன பண்ணாள்? அந்த கும்பலெல்லாம் வந்தது. அவளுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கணுங்கிறதுக்காக அவளுக்கு சுர வேணும், கல் குடிக்கிறதுக்கு கல் வேணும். அதனால இரும்பு பாத்திரத்தில் பிரகலாதன் அவளுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக, பிரகலாதனும் அசுர கும்பலில் இருந்தவன், அவனை கண்ணுக்குட்டியாக பண்ண சொன்னாள். போய் பூமி தேவியை கறந்து சுரைங்கிறதான கல் அதை கறந்து எடுத்துட்டாள். சுரை, ஆசவம் இதெல்லாம் பானங்கள், அதை கறந்து எடுத்துட்டாளாம். தெஹிதேயா தானவா வத்சம் பிரகலாதமசுரர்ஷபம் விதாய அதூதுஹன் க்ஷீரம் அயப்பாத்ரே சுராசவம் கந்தர்வாப்சரசோ அதுக்ஷன் பாத்ரே பத்மமயே பயஹ வத்சம் விஸ்வாவசும் கிருத்வா காந்தர்வம் மதுசௌபகம். அதே மாதிரி கந்தர்வாள், அப்சரசுகள் இவாள்லாம் அவளுடைய ரெப்ரசன்டேட்டிவாக விஸ்வாவசுன்னு ஒரு கந்தர்வன், அவனை கண்ணுக்குட்டியாக பண்ணிண்டு அவனை ஊட்டச் சொல்லி அவள் கறந்து தன் பத்மமயமான தாமரப்பூ பயமான ஒரு பாத்திரத்தில் அவளுக்கு என்ன வேணும்? அவள்னா தேவர் இன்ட்ரெஸ்டட் இன் ஆர்ட்ஸ்.
அவளுக்கு வாங்மாதுரியம் வேணுங்கிற அழகு இதெல்லாம் கறந்து எடுத்துட்டாள். அடுத்தாப்புல யார் வந்தாள்னால், வத்சேன பிதரோ அரியம்னா கவ்யம் க்ஷீரமதுக்ஷத ஆமபாத்ரே மகாபாகாः ஸ்ரத்தையா ஸ்ராத்த தேவதாः. ஸ்ராத்த தேவதைகள் அவள்லாம் பித்திருக்கள். பித்திருக்கள்னால் ரொம்ப ஸ்ரத்தையோடு கூட பித்திருக்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக அரியமான ஒரு தெய்வம். அந்த அரியமாங்கிற தெய்வத்தை கண்ணுக்குட்டியாக பண்ண செய்து அவளுக்கு பித்திருக்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்னம் இருக்கே, அதுக்கு பேர் கவ்யம்னு பேர். ஸ்ராத்தத்தில் சொல்லுவோம் கவ்யத்தை கொடுக்குறோன்னு சொல்கிறோமே, அந்த கவ்யம்னா அந்த பிண்டம், அந்த அன்னத்தை கொடுக்கறது, அதை அவளுக்கு பித்திருக்களுக்கு கொடுக்கக்கூடியது. அந்த கவ்யங்கிற அன்னத்தை ஒரு மண் செட்டியில் கறந்து எடுத்துட்டாலாம். ஆமபாத்ரே மகாபாகாः ஸ்ரத்தையா ஸ்ராத்த தேவதா. ஸ்ராத்த தேவதைகளான பித்திருக்கள் தங்களுக்கு வேண்டிய கவ்யங்கிற க்ஷீரத்தை எடுத்துட்டாலாம் கறந்து. பிரகல்பியவத்சம் கபிலம் சித்தா சங்கல்பநாமயீம் சித்திம் நபதி வித்யாஞ்ச ஏச்ச வித்யாதராதயः. சித்தாளெல்லாம் அவளுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக கபிலங்கிறவரை கண்ணுக்குட்டியாக செஞ்சு அணிமாதி சித்திகளெல்லாம் கறந்து எடுத்துட்டாள். அதே மாதிரி வித்யாதராள் அவள் கபிலரை கண்ணுக்குட்டியாக பண்ணி ஆகாசங்கிற பாத்திரத்தில் ஆகாசத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய வித்தியை கறந்து எடுத்துட்டாளாம். சித்திம் நபதி வித்யாம் ச ஏச்ச வித்யாதராதயः பிரகல்பியவத்சம் கபிலம் சித்தா சங்கல்பநாமயீம் சித்திம் நபதி வித்யாஞ்ச ஏச்ச வித்யாதராதயः அன்யே ச மாயினோ மாயாம் அந்தர்தானாத்புதாத்மனாம் மயம் பிரகல்ப்ய வத்சம் தே துதுः தாரணாமயீம். பாக்கி இருக்கப்பட்ட தேவதைகள் கிம்புருஷாள், இவாள்லாம் டெமிகாட்ஸ். கிம்புருஷாள் முதலானவாள்லாம் என்ன பண்ணாள், அவள்லாம் மாயாவிகள். அவள் மயன்கிற அவளுடைய ரெப்ரசன்டேட்டிவை கண்ணுக்குட்டியாக பண்ணி நினச்ச மாத்திரத்தில் எதை வேணால் பண்ண முடியும், அந்தர்தானம் பண்ண முடியும், மறைய முடியும். இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தருடைய மனசையும் ஆகர்ஷணம் பண்ண முடியும். இப்போ ஏற்பட்ட இந்த மாயையெல்லாம் பண்ணக்கூடிய வித்தியை இருக்கே, அதை கறந்து எடுத்துட்டாளாம் அவள். அந்யே ச மாயுனோ மாயாம் அந்தர்தானாத்புதாத்மனாம் மயம் பிரகல்பிய வத்சம் தே துதுஹு தாரணாமயீம் யக்ஷரக்ஷாம்சி பூதானி பிசாச்சாः பிஷிதாசனாः பூதேஷ வத்சா துதுஹு கபாலே க்ஷதஜாசவம். யக்ஷாள், ராட்சசாள், பூத பிசாச்சாள், இவாள்லாம் மாம்சத்தெல்லாம் பக்ஷிக்கிறவாள். அவள் ருத்ரனை கண்ணுக்குட்டியாக பண்ணி மண்டையோடுங்கிற பாத்திரத்தில் ரத்தமயமான மத்தியத்தை கறந்து எடுத்துட்டாளாம். ஏன்னா அதான் அவளுக்கு தேவைங்கிறதுனால. இப்படி ஒவ்வொருத்தரும் யார் யார் கறந்து எடுத்துட்டாள்னு இந்த லிஸ்ட்டை கொடுத்தாள். யக்ஷரக்ஷாம்சி பூதானி பிசாச்சாः பிஷிதாசனாः பூதேஷ வத்சா துதுஹு கபாலே க்ஷதஜாசவம். அடுத்தாப்புல யாருன்னாள், ததாஹயோ தந்தசூகாः சர்ப்பாநாகாश्च தக்ஷகம் விதாய வத்சம் துதுஹு பிலபாத்ரே விஷம்பயः. அதே மாதிரி ஜீவராசிகளில் பாம்புகள், தேள், இவாளுக்கெல்லாம் விஷம் வேணும். அவள்லாம் கத்ருவனுடைய சந்ததியில் பிறந்த நாகனான ஒரு தக்ஷங்கிற பாம்பு, அதை கண்ணுக்குட்டியாக பண்ணி பில பாத்திரத்தில் விஷமாகிய பாலை கறந்து எடுத்துட்டாள். பசவோ யவசம் க்ஷீரம் வத்சம் கிருத்வா ச கோவ்ருஷம் அரண்ய பாத்திரே சாதுக்ஷன் மிருகேந்திரேண ச தம்ஷ்ட்ரிணः. பசுக்கள், அதாவது நல்ல பசுமாடுகள் கூட்டங்கள், ருத்ரனுடைய வாகனமான கோ விருஷபம் இருக்கே, அதை கண்ணுக்குட்டியாக பண்ணி காடுங்கிற பாத்திரத்தில் பசும் புல்ங்கிறதான
பாலை எடுத்துட்டாளாம். ஏன்னா அதுகளுக்கு பசும் புல் வேணும். அது சொன்னாள், பசவோ யவசம் க்ஷீரம் வத்சம் கிருத்வா ச கோமிருஷம் அரண்ய பாத்திரே சாதுக்ஷன் மிருகேந்திரேண ச தம்ஷ்டினः கிரவ்யாதாக பிராணின கிரவ்யம் துதுஹு ஸ்வே கலேவரே சுபர்ணவத்சா விஹகாஹ சரம் சாச்சரமேவச்ச. பக்ஷிகள் கருடனை கண்ணுக்குட்டியா பண்ணி பூமியில் இருக்கப்பட்ட புழு முதலான விஷயங்களா கறந்தெடுத்திருந்தாள் சொன்னாள். வடவத்சா வனஸ்பதய பிருதக் ரசமயம் பய கிரையோ ஹிமவத்வத்சா நானா தாத்தூன் ஸ்வசானுஷு. அதே மாதிரி காட்டில் இருக்கப்பட்ட மரங்கள்லாம் ஆலமரத்தை அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக வச்சு கண்ணுக்குட்டியாக மாற்றி அந்த பூமி தேவியாகப்பட்ட பசுமாட்டை ஊட்டச் செய்து கறந்து எடுத்துட்டாளாம். அதுகளுக்கெல்லாம் வேண்டிய ரசமான பாலை கறந்து எடுத்துட்டாள்னு சொன்னாள். அதே மாதிரி ஹிமவான்கிற மலையை கண்ணுக்குட்டியாக பண்ணி மலைகளெல்லாம், இந்த மலைகளுக்குள்ளே என்ன இருக்கும், நிறையா மினரல்ஸ் இருக்கும். அந்த மினரல்ஸ் எல்லாம் கறந்து எடுத்துட்டு தான் மலைகளெல்லாம். கிரையோ ஹிமவத்வத்சா நானா தாத்தூன் ஸ்வசானுஷு சர்வே ஸ்வமுக்கியவத்சேன ஸ்வே ஸ்வே பாத்ரே பிருதக் பயः சர்வகாமதுகாம் பிருத்வீம் துதுஹு பிருதுபாவிதாம். இவ்வாறாக பூமி தேவியே பல கண்ணுக்குட்டிகளாக இருந்து பல பேர்கள் அவளுக்கு வேண்டிய புருஷார்த்தங்களை கறந்து எடுத்துட்டாள்னு லிஸ்ட் கொடுத்தாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. இதி பிரியம் ஹிதம் வாக்கியம் இதி பிரியம் ஹிதம் வாக்கியம் இதி பிரியம் ஹிதம் வாக்கியம் புவ ஆதாய பூபதிः புவ ஆதாய பூபதிः புவ ஆதாய பூபதிः வத்சம் கிருத்வா மனும் பாணௌ வத்சம் கிருத்வா மனும் பாணௌ வத்சம் கிருத்வா மனும் பாணௌ அதுகத் சகலௌஷதீः அதுகத் சகலௌஷதீः அதுகத் சகலௌஷதீः ததா பரே ச சர்வத்ர ததா பரே ச சர்வத்ர ததா பரே ச சர்வத்ர சாரமாதததே புதாः சாரமாதததே புதாः சாரமாதததே புதாः ததோன்யே ச யதா காமம் ததோன்யே ச யதா காமம் ததோன்யே ச யதா காமம் துதுஹு பிருதுபாவிதாம் துதுஹு பிருதுபாவிதாம் துதுஹு பிருதுபாவிதாம் ரிஷயோ துதுஹு தேவீம் ரிஷயோ துதுஹு தேவீம் ரிஷயோ துதுஹுர்தேவீம் இந்திரியேஷ்வத சத்தமா இந்திரியேஷ்வத சத்தமா இந்திரியேஷ்வத சத்தமா வத்சம் ப்ரஹஸ்பதிம் கிருத்வா வத்சம் ப்ரஹஸ்பதிம் கிருத்வா வத்சம் ப்ரஹஸ்பதிம் கிருத்வா பயச்சந்தோமயம் சுச்சி பயச்சந்தோமயம் சுச்சி பயச்சந்தோமயம் சுச்சி கிருத்வா வத்சம் சுரகணாः கிருத்வா வத்சம் சுரகணாः கிருத்வா வத்சம் சுரகணாः இந்திரம் சோமமதூதுஹன் இந்திரம் சோமமதூதுஹன் இந்திரம் சோமமதூதுஹன் ஹிரண்மயேன பாத்ரேண ஹிரண்மயேன பாத்ரேண ஹிரண்மயேன பாத்ரேண வீத்யமோஜோ பலம் பயः வீத்யமோஜோ பலம் பயः வீத்யமோஜோ பலம் பயः தைதேயா தானவாவத்சம் தைதேயா தானவாவத்சம்
दैतेया दानवा वत्सं प्रह्लादमसुरर्षभं विधायादूदुहन् क्षीरम् विधायादूदुहन् क्षीरम् अयः पात्रे सुरासवम् गन्धर्वाप्सरसो धुक्षन्ने पात्रे पद्ममये पयः वत्सं विश्वावसुं कृत्वा गान्धर्वं मधुसौभगम् वत्सेन पितरोर्यम्ना कह्यं क्षीरमधुक्षत आमपात्रे महाभागाः श्रद्धया श्राद्धदेवताः प्रकल्प्य वत्सं कपिलं सिद्धाः संकल्पनामयीं सिद्धिं नभसि विद्यां च ये च विद्याधरादयः अन्ये च मायिनो मायाम् अन्तर्धानाद्भुतात्मनाम् मयं प्रकल्प्य वत्सं ते दुदुः धारणामयीं यक्षरक्षांसि भूतानि पिशाचाः पिशिताशनाः भूतेशवत्सा दुदुः कपाले क्षतजासवम् तथा हयो दन्दशूकाः सर्पानागाश्च तक्षकम्
விதாய வத்சம் துதுஹு விதாய வத்சம் துதுஹு விதாய வத்சம் துதுஹு பிலபாத்ரே விஷம்பயः பிலபாத்ரே விஷம்பயः பிலபாத்ரே விஷம்பயः பசவோ யவசம் க்ஷீரம் பசவோ யவசம் க்ஷீரம் பசவோ யவசம் க்ஷீரம் வத்சம் கிருத்வா ச கோவ்ருஷம் வத்சம் கிருத்வா ச கோவ்ருஷம் வத்சம் கிருத்வா ச கோவ்ருஷம் அரண்யபாத்ரே சாதுக்ஷன் அரண்யபாத்ரே சாதுக்ஷன் அரண்யபாத்ரே சாதுக்ஷன் மிருகேந்திரேண ச தம்ஷ்ட்ரிணः மிருகேந்திரேண ச தம்ஷ்ட்ரிணः மிருகேந்திரேண ச தம்ஷ்ட்ரிணः க்ரவ்யாதாः பிராணினः க்ரவ்யம் க்ரவ்யாதாः பிராணினः க்ரவ்யம் க்ரவ்யாதாः பிராணினः க்ரவ்யம் துதுஹு ஸ்வே கலேவரே துதுஹு ஸ்வே கலேவரே துதுஹு ஸ்வே கலேவரே சுபர்ணவத்சா விஹகாः சுபர்ணவத்சா விஹகாः சுபர்ணவத்சா விஹகாः சரம் சாச்சரமேவ ச சரம் சாச்சரமேவ ச சரம் சாச்சரமேவ ச வடவத்சா வனஸ்பதயः வடவத்சா வனஸ்பதயः வடவத்சா வனஸ்பதயः पृथग्रसमयं पयः पृथग्रसमयं पयः पृथग्रसमयं पयः गिरयो हिमवद्वत्सा गिरयो हिमवद्वत्सा गिरयो हिमवद्वत्सा नानाधातून् स्वसानुषु नानाधातून् स्वसानुषु नानाधातून् स्वसानुषु सर्वे स्वमुख्यवत्सेन सर्वे स्वमुख्यवत्सेन सर्वे स्वमुख्यवत्सेन स्वे स्वे पात्रे पृथक् पयः स्वे स्वे पात्रे पृथक् पयः स्वे स्वे पात्रे पृथक् पयः सर्वकामदुघां पृथ्वीं सर्वकामदुघां पृथ्वीं सर्वकामदुघां पृथ्वीं दुदुः पृथुभावितां दुदुः पृथुभावितां दुदुः पृथुभावितां दुदुः पृथुभावितां श्री हरे नमः. அடுத்த 27வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், மைத்ரேயர் விதுரருக்கு கதை சொல்லியிருந்தவர் சொல்கிறாள், ஹே விதுரா, இப்படி பிருத்து எல்லா விதமான ஜீவராசிகள், தேவதைகள், கந்தர்வாள், யக்ஷாள், ரிஷிகள் எல்லாரையும் வெவ்வேறு கண்ணுக்குட்டியாக உண்டாக்கி அவளுடைய ரெப்ரசன்டேட்டிவாக ஒருத்தர கண்ணுக்குட்டியாக ஆக்கி வெவ்வேறு பாத்திரங்களில் அவளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பாலாக கறந்து எடுத்துட்டாள்ப்பா அப்படின்னு சொல்லி கதையை சொல்கிறாளுங்க மைத்ரேயர். ஏவம் பிருத்திவ்யாதயः பிருத்வீம் அன்னாதாக ஸ்வன்னமாத்மனः தோஹவத்சாதிபேதேன க்ஷீரபேதம் குருத்வஹ. இவ்வாறாக பலவிதமான விரும்பிய பொருள்களையெல்லாம் கறந்து எடுத்துட்டாள்னு சொன்னாள். ததோ மஹீபதி பிரீதः சர்வகாமதுகாம் பிருதுः துஹித்ருத்வே சகாரே மாம் பிரேம்ணா துஹித்ருவத்சலः. மகாராஜா பிருத்து சக்கரவர்த்தி ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சாள். ஏன்னா இவ்வளவு சௌலபியத்தோடு கூட பூமி தேவியானவள் பசுமாட்டு ரூபத்தில் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் அவளுக்கு எடுத்து அள்ளி கொடுத்தாளேன்னு சந்தோஷம் அடைஞ்சு அந்த பூமியை தன்னுடைய பெண்ணாக ஏற்றுண்டாள்னு சொன்னாள்.
ததோ மஹீபதி ப்ரீதः சர்வகாமதுகாம் ப்ருதுः துஹித்ருத்வே சகாரே மாம் பிரேம்னா துஹித்ருவத்சலः. அவருக்கு தனக்கு பெண் வேணும் என்பதாக ஆசை, அதனால அவளை பெண்ணாக அடாப்ட் பண்ணிட்டாள். சூர்ணயன் ஸ்வதனுஷ்கோட்யா கிரிகூட்டானி ராஜராட் பூமண்டலமிதம் வைன்யா பிராயச்சக்ரே சமம் விபு. அதே மாதிரி ராஜாவான பிருத்து சக்கரவர்த்தி வேணனுடைய குமாரன் அவருடைய வில்லை எடுத்துட்டாள். அந்த ஆயுதங்கள்னால என்ன பண்ணாள், பூமியை சரிசமமாக எடுத்தாள். மலைகளெல்லாம் ரொம்ப வசத்தியாக மலை இருந்ததுன்னா எல்லாம் பொடி பண்ணி பூமண்டலத்தில் எல்லாம் பெரும்பாலாக எல்லாம் சமதரையாக இருக்க முடியாது பண்ணாள். ஏன்னா அப்போ தான் ஜீவராசிகளுக்கெல்லாம் மழையில் இருக்கப்பட்ட தண்ணி பூமிக்கு அடியில் போய் எல்லாம் நன்னா செழிப்பாக இருக்குங்கிறதுக்காக பூமியை சமமாக பண்ணினாள். அதாஸ்மின் பகவான் வைன்யா பிரஜானாம் விருத்திதः பிதா நிவாசான் கல்பயான் சக்ரே தத்ர தத்ர யதார்ஹதः. அதனால் தன்னிடம் உள்ளான பிரஜைகளுக்கெல்லாம் அவர் பிதாவாக இருந்துண்டு அந்த பிருத்து சக்கரவர்த்தி இந்த பூமண்டலத்தில் பலவிதமான கிராமங்கள், பட்டணங்கள், இந்த பட்டணங்களில் சேரிகள், இப்படி எல்லா விதமான இடங்களையும் நிறையா பசுக்கள்லாம் இருக்கிறதுக்கு இடங்கள், இப்போ நிறையா ஸ்வர்ணம்னா மழையாக பூமியை நல்லா செழிப்பாக பண்ணி அங்கே எல்லா விதமான ஆயுதங்கள், உழறத்துக்குள்ளான ஆயுதங்கள் இதையெல்லாம் உண்டாக்கி தந்து ஜனங்களுக்கு நல்ல வசிக்கிறதுக்கு சுகமாக அந்த தேசத்தை, தன்னுடைய தேசத்தை பண்ணிண்டாள். கிராமான் புறப்பத்தனானி துர்காணி விவிதானி ச கோஷான் விரஜான் சிபிரான் ஆகரான் கேடகர்வட்டான் பிராக் பிருதோரிக நைவேஷா புரகிராமாதி கல்பனா யதா சுகம் வசந்தி ஸ்ம தத்ர தத்ரா குதோ பயாः. ஜீவராசிகள் எல்லாம் கிராமங்கள், பட்டணங்கள், இந்த மாதிரி பூமண்டலத்தில் நல்ல சுபிக்ஷமாக இருக்கப்பட்ட இடங்களில் வசிச்சுட்டு இருந்து முடியா பண்ணாள். அப்போது பிராணிகளெல்லாம் பயமில்லாமல் சுகமாக அங்கங்கே வசித்து வந்தாள்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணினாள். இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே பிருத்திவி தோக வர்ணனம் நாம அஷ்டாதசோத்தியாயः. ஸ்ரீஹரே நமः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரே நமः. ஏவம் ப்ருத்வாதயः ப்ருத்வீம் ஏவம் ப்ருத்வாதயः ப்ருத்வீம் ஏவம் ப்ருத்வாதயः ப்ருத்வீம் அன்னாதாः ஸ்வன்னமாத்மனः அன்னாதாஸ்வன்னமாத்மனः அன்னாதாஸ்வன்னமாத்மனः தோஹவத்சாதிபேதேன 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 க்ஷீரபேதம் குருத்வஹ க்ஷீரபேதம் குருத்வஹ க்ஷீரபேதம் குருத்வஹ ததோ மஹீபதிः ப்ரீதः ததோ மஹீபதிः ப்ரீதः ததோ மஹீபதிः ப்ரீதः ததோ மஹீபதிः ப்ரீதः சர்வகாமதுகாம் ப்ருதுः சர்வகாமதுகாம் ப்ருதுः சர்வகாமதுகாம் ப்ருதுः துஹித்ருத்வே சகாரே மாம் துஹித்ருத்வே சகாரே மாம் துஹித்ருத்வே சகாரே மாம் பிரேம்ணா துஹித்ருவத்சலः பிரேம்ணா துஹித்ருவத்சலः பிரேம்ணா துஹித்ருவத்சலः சூர்ணயன் ஸ்வதனுஷ்கோட்யா சூர்ணயன் ஸ்வதனுஷ்கோட்யா சூர்ணயன் ஸ்வதனுஷ்கோட்யா கிரிகூட்டானி ராஜராட் கிரிகூட்டானி ராஜராட் கிரிகூட்டானி ராஜராட் பூமண்டலமிதம் வைன்யா
பூமண்டலமிதம் வைன்யः பூமண்டலமிதம் வைன்யः பிராயச்சக்ரே சமம் விபுः பிராயச்சக்ரே சமம் விபுः பிராயச்சக்ரே சமம் விபுः அதாஸ்மின் பகவான் வைன்யः அதாஸ்மின் பகவான் வைன்யः அதாஸ்மின் பகவான் வைன்யः பிரஜானாம் விருத்திதः பிதா பிரஜானாம் விருத்திதः பிதா நிவாசான் கல்பயாஞ்சக்ரே நிவாசான் கல்பயாஞ்சக்ரே நிவாசான் கல்பயாஞ்சக்ரே தத்ர தத்ர யதார்ஹதः தத்ர தத்ர யதார்ஹதः தத்ர தத்ர யதார்ஹதः கிராமான் புரः பத்தனானி கிராமான் புரः பத்தனானி கிராமான் புரः பத்தனானி துர்காணி விவிதானி ச துர்காணி விவிதானி ச துர்காணி விவிதானி ச கோஷான் व्रजान् सशिबिरान् घोषान् व्रजान् सशिबिरान् घोषान् व्रजान् सशिबिरान् आकरान् खेटखर्वटान् आकरान् खेटखर्वटान् आकरान् खेटखर्वटान् प्राक्पृथोरिह नैवेशा प्राक्पृथोरिह नैवेशा प्राक्पृथोरिह नैवेशा पुरग्रामादिकल्पना 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 यथा सुखं वसन्ति स्म यथा सुखं वसन्ति स्म यथा सुखं वसन्ति स्म तत्र तत्र कुतो भयाः तत्र तत्र कुतो भयाः तत्र तत्र कुतो भयाः श्री हरे नमः इति श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे अष्टादशोऽध्यायः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். श्री हरे नमः. अथ श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे अष्टादशोऽध्यायः. मैत्रेय उवाच इत्थं पृथुमभिष्टूय रुषा प्रस्फुरिताधरं पुनराघावनिर्भीता संस्तभ्यात्मानमात्मना सन्नियच्छाभिभोमन्युं निबोधश्रावितं च मे सर्वतः सारमादत्ते यथा मधुकरो बुधः अस्मिन् लोके अथवा मुष्मिन् मुनिभिस्तत्त्वदर्शिभिः दृष्टा योगाः प्रयुक्ताश्च पुंसां श्रेयः प्रसिद्धये तानातिष्ठति यः सम्यक् उपायान् पूर्वदर्शितान् अवरश्रद्धयोपेत उपेयान् विन्दतेञ्जसा ताननादृत्य यो विद्वान् अर्थानारभते स्वयं तस्य व्यभिचरन्त्यर्था आरब्धाश्च पुनः पुनः पुरा सृष्टा ह्योषधयः ब्रह्मणा या विशाम्पते भुज्यमाना मया दृष्टा असद्भिरधृतं व्रतैः अपालितानादृता च भवद्भिर्लोकपालकैः चोरीभूतेऽथ लोकेऽहं यज्ञार्थे अग्रसमोषधीः नूनं तावीरुधक्षीणा मयि कालेन भूयसा तत्र योगेन दृष्टेन भवानादातुमर्हति वत्सं कल्पय मे वीर
येनाहं वत्सला तव धोक्ष्ये क्षीरमयान् कामान् अनुरूपं च दोहनं दोग्धारं च महाबाहो भूतानां भूतभावन अन्नमीप्सितमूर्जस्वत् भगवान् वाञ्छते यदि समां च कुरु मां राजन् देववृष्टं यथापयः अपर्तावपि भद्रन्ते उपावर्तेत मे विभो इति प्रियं हितं वाक्यं भुव आदाय भूपतिः वत्सं कृत्वा मनुं पाणौ अदुहत्सकलौषधीः तथा परे च सर्वत्र सारमाददते बुधाः ततोऽन्ये च यथा कामं दुदुहुः पृथुभाविताम् ऋषयो दुदुहुर्देवीम् इन्द्रियेष्वथ सत्तमा वत्सं बृहस्पतिं कृत्वा पयश्छन्दोमयं शुचि कृत्वा वत्सं सुरगणाः इन्द्रं सोममदूदुहन् हिरण्मयेन पात्रेण वीर्यमोजो बलं पयः दहितेया दानवा वत्सं प्रह्लादमसुरर्षभम् विधाय अदूदुहन् क्षीरम् अयः पात्रे सुरासवम् गन्धर्वाप्सरसो धुक्षन् पात्रे पद्ममये पयः वत्सं विश्वावसुं कृत्वा गान्धर्वं मधुसौभगम् वत्सेन पितरोर्यम्ना कव्यं क्षीरमधुक्षत आममात्रे महाभागाः श्रद्धया श्राद्धदेवताः प्रकल्प्य वत्सं कपिलं सिद्धाः सङ्कल्पनामयीं सिद्धिं नभसे विद्याञ्च ये च विद्याधरादयः अन्ये च मायिनो मायाम् अन्तर्धानाद्भुतात्मनाम् मयं प्रकल्प्य वत्सं ते दुदुहुर्धारणामयीम् यक्षरक्षांसि भूतानि पिशाचाः पिशिताशनाः भूतेश वत्सा दुदुः कपाले क्षतजासवम् तथा हयो दन्दशूकाः सर्पानागाश्च तक्षकम् विधाय वत्सं दुदुः बिलपात्रे विषं पयः पशवो यवसं क्षीरं वत्सं कृत्वा च गोवृषम् अरण्यपात्रे चाधुक्षन् मृगेन्द्रेण च दंष्ट्रिणः क्रव्यादाः प्राणिनः क्रव्यम् दुदुहुः स्वे कलेवरे सुपर्णवत्सा विहगाः चरं चाचरमेव च वटवत्सा वनस्पतयः पृथग्रसमयं पयः गिरयो हिमवद्वत्साः नानाधातून् स्वसानुषु सर्वे स्वमुख्यवत्सेन स्वे स्वे पात्रे पृथक् पयः सर्वकामदुघां पृथ्वीं दुदुः पृथुभाविताम् एवं पृथ्वादयः पृथ्वीम् अन्नादाः स्वन्नमात्मनः दोहवत्सादिभेदेन क्षीरभेदं कुरुद्वः ततो महीपतिः प्रीतः सर्वकामदुघां पृथुः दुहितृत्वे चकारे मां प्रेम्णा दुहितृवत्सलः
चूर्णयन् स्वधनुष्कोट्या गिरिकूटानि राजराट् भूमण्डलमिदं वैन्यः प्रायश्चक्रे समं विभुः अथास्मिन् भगवान् वैन्यः प्रजानां वृत्तिदः पिता निवासान् कल्पयाञ्चक्रे तत्र तत्र यथार्हतः ग्रामान् पुरः पत्तनानि दुर्गाणि विविधानि च घोषान् व्रजान् सशिबिरान् आकरान् खेटखर्वटान् प्राक्पृथोरिग नैवैषा पुरग्रामादिकल्पना यथा सुखं वसन्ति स्म तत्र तत्राकुतो भयाः। श्रीहरे नमः इति श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे अष्टादशोऽध्यायः। ஸ்ரீஹரே நமः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैत्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरे नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.